ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் Praneeth மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாங்க. உங்கள் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, 0 months தான் ஆகுது அப்படின்னா அந்த 0 month இருந்து 1 year வரைக்கும் இருக்கிற ஆட்டிசம் சிம்டம்ஸ் பார்க்கலாம். இந்த 0 monthலேருந்து 1 year வரைக்கும் ஆட்டிசம் சிம்டம்ஸ் ஒரு சில குழந்தைங்களுக்கு வெளிப்படும், ஒரு சில குழந்தைங்களுக்கு வெளிப்படாது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்கள் குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேளை இது ஆட்டிசமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட் மட்டும்தான் வச்சுக்க முடியும். 1.5 வயசுக்கு அப்புறம்தான் இது ஆட்டிசம் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம ஒன்றொன்னா ஆட்டிசம் சிம்டம்ஸ் பார்க்கலாங்க. குழந்த பிறந்த உடனே ஸ்வாட்லிங் பண்ண சொல்லுவாங்க. கை கால் இதெல்லாம் க்ளவுஸ் போட்டு கவர் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. தலைக்கு கேப் போட்டு கவர் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா இந்த ஷூவு, க்ளவுஸு, தலைக்கு கேப்பு இதெல்லாம் போட்டால் அந்த குழந்தைக்கு பிடிக்காது, உடனே தட்டி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் குழந்த பண்ணாங்கன்னா ஒரு வேளை ஆட்டிசமாக இருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் டவுட் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்வாட்லிங் பண்ணி தூங்க வைக்க முடியாது, பெட்ஷீட் போற்றி தூங்க வைக்க முடியாது. குழந்த பிறந்துட்டாங்கன்னா அழுகவே மாட்டாங்க. பிறந்த குழந்த அழுகவே இல்லை, டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்த அழுகவே இல்லை அப்படின்னா ஆட்டிசம் வர்றதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஆக்சிஜன் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கும் ஆட்டிசம் வர சான்சஸ் இருக்குது. அப்புறம் உங்கள் குழந்த எப்படி பிறக்குது, ஒரு எமர்ஜென்சியாக C-செக்ஷன் பண்ணி எடுக்கிறாங்களா, ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடு குறைஞ்சி அதனால் C-செக்ஷன் பண்ணி எடுக்கிறாங்க, ஒரு எமர்ஜென்சி C-செக்ஷன் பண்ணுறாங்க, ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவல் 3 தான் இருந்துச்சு, 4 தான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஆட்டிசம் குழந்தைங்க நைட்லாம் தூங்கவே மாட்டாங்க. இப்போ நார்மலான குழந்தைங்க டெலிவரி ஆன உடனே நல்லா தூங்குவாங்க, 3 நாள் 4 நாள் நல்லா தூங்குவாங்க, குழந்தையா இருந்த போதெல்லாம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஆட்டிசம் குழந்தைங்க நைட் ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க, பகல் ஃபுல்லாகவும் தூங்கவே மாட்டாங்க. அவங்களோட ஸ்லீப்பிங் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் குடிக்க தெரியாது. தாய்ப்பால் வாயில் வச்சு நீங்கள் குடிக்க வச்சிங்கனாலும் அந்த குழந்தை குடிக்காமல் தூங்கிடும். அந்த குழந்தைக்கு பிரெஸ்ட் மில்க் சக் பண்ணி குடிக்க தெரியாது. பால் பாட்டிலில் கொடுத்தீங்கன்னா கூட அதை கூட சக் பண்ணி குடிக்க தெரியாது. ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க. பிரெஸ்ட் மில்க் சக் பண்ணி எடுக்கிறத பழகிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிக்கும். அதே மாதிரி பால் பாட்டில் கொடுத்தீங்கன்னா அதில் பழக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நாள் ஆயிக்கும். நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே அவங்களுக்கு சப்பி குடிக்க தெரியாததுனால தூங்கிடுவாங்க. நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்பி குடிக்க தெரியாது. அந்த சப்பி குடிக்கிறதுக்கான எபிலிட்டி அந்த குழந்தைக்கு இருக்காது. ஏன்னா அது ஆட்டிசம், ஏர்லியாகவே பிறந்துருச்சு, எமர்ஜென்சி C-செக்ஷனு, ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பால் குடிக்கவே தெரியாது. ஆட்டிசமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் இருக்கும் ஏர்லியாகவே. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபீடிங் பாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் குடித்து பழகிடுச்சு அப்படின்னா அதே ஃபீடிங் பாட்டில் தான் வேணும்னு சொல்லுவாங்க. வேறு ஃபீடிங் பாட்டில் மாற்றி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு குடிக்க மாட்டாங்க. அதே சேம் ஃபீடிங் பாட்டிலில் பால் ஊற்றி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த குழந்தை பால் குடிக்கும். ஸோ இந்த சிம்டம் வச்சே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நைட்லாம் தூங்க மாட்டாங்க, முழிச்சிக்கிட்டே இருப்பாங்க, எந்நேரமும் நைட் ஃபுல்லாக ஒரு ஸ்லீப்பே இருக்காது. அதுக்கப்புறம் எந்நேரமும் ஒரு டாய்ஸை கையில் வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ பிறந்த குழந்தையா இருந்த போதே பிரணீத்லாம் பார்த்திங்கன்னா சல்லடை கையில் வச்சுட்டே இருப்பான். அப்போ எனக்கு தெரியல இது ஒரு ஆட்டிசம் சிம்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு கையில் எந்நேரமும் ஒரு டாயை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு சல்லடையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு தட்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு பொருளை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில ஆட்டிசம் குழந்தைக்கு சில மைல்ஸ்டோன்ஸ் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஃபிசிக்கலான மைல்ஸ்டோன்ஸ் அந்தந்த ப்ராப்பர் டைமில் நடக்காமல் டிலே ஆகும். ஸோ அப்படி உங்கள் குழந்தைக்கு அந்தந்த ப்ராப்பர் டைமில் அவங்க அந்த மைல்ஸ்டோன்ஸை அச்சீவ் பண்ணாமல் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா மேபி உங்கள் குழந்தையும் ஒரு ஆட்டிசம் சைல்டாக இருக்கலாம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தலை நிற்கிறது, அந்த எபிலிட்டி லேட் ஆச்சு, தலை ப்ராப்பர் டைமுக்கு நிற்கலை அப்படின்னா உங்கள் குழந்த ஆட்டிசமாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி குப்புற விழுறது, உட்கார்றது, தவழ்கிறது இதெல்லாம் ரொம்ப டிலே ஆகிட்டே போகும்.
இப்போ பிரணீத்லாம் பார்த்திங்கன்னா தவழ்கிற மைல்ஸ்டோனே இல்லை. தவழ்கிறது மைல்ஸ்டோன் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. அதுக்குள்ளே அவனுக்கு வந்து எழுந்திரிச்சு நிற்கிற இதே வந்துருச்சு. எழுந்திரிச்சு நிற்கிற ஸ்டேஜே வந்துருச்சு. அந்த ஸ்டேஜ் வந்து தான் அவனில் தவழ்ந்தான். ஸோ தவழ்கிற மைல்ஸ்டோனே மிஸ்ஸிங். அந்த மாதிரி இப்போ நிற்கிறது, நடக்கிறது இதெல்லாம் வந்து டிலே ஆகுது உங்கள் குழந்தைக்கு. ப்ராப்பர் டைமில் வந்து பண்ணலை அந்த குழந்தை அப்படின்னா ஒரு டவுட் வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து ஒரு வேளை நம்ம குழந்தை ஆட்டிசமாகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டவுட் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி 1 year வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் உங்கள் குழந்த 1 word கூட பேசவே இல்லை அப்படின்னாலும் ஆட்டிசமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேப்லிங்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களாம் உளருவாங்க, ஆ ஊன்னு சத்தம் போடுவாங்க, மழலை மொழியில் வந்து கத்துவாங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் குழந்த பண்ணல அப்படின்னாலும் ஆட்டிசமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உட்கார ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக உட்கார மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் பின்னாடி விழுந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பர்சன் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து நம்ம குழந்தைக்கு வந்து ஃப்யூச்சரில் ஆட்டிசம் வரக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. போத்தி தூங்க மாட்டாங்க எந்நேரமும். கையை வந்து முக்கியமாக போத்தி விடவே முடியாது. கை வந்து எப்பயுமே ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்ட ட்ரெஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு போட்டு விட முடியாது. அதே மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க எந்நேரமும். 24 hours எல்லாம் அழுவாங்க. 2 நாள் 3 நாள்லாம் கண்டினியூஸாக அழுவாங்க. எந்த ரீசனுமே இருக்காது. 2 days அழுவாங்க, 3 days கண்டினியூஸாக அழுவாங்க. ரீசனே இல்லாமல் வெகு நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆட்டிசம் சிம்டம் தான். அதே மாதிரி தொட்டிலில் தூங்க வைக்க முடியாது. நீங்கள் கட்டிலில் தான் தூங்க வைக்க முடியும். தொட்டிலில் தூங்க வச்சிங்கன்னா உடனே முழிச்சுக்குவாங்க, எந்திரிச்சுக்குவாங்க. தொட்டிலில் படுக்க போட்டு ஆட்ட முடியாது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்டிசம் சிம்டம். இது இருக்குன்னு இந்த மாதிரி தொட்டிலில் உங்கள் குழந்தைய வைக்க முடியல அப்படின்னாலே அது உங்கள் குழந்தைக்கு சென்சரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது முக்கியமான ஆட்டிசம் சிம்டம்ஸு. தொட்டிலில் வச்சிங்கன்னா தூங்க மாட்டேங்கிறாங்க, உடனே எந்திரிச்சுக்கிறாங்க. கட்டிலில் வச்சதை தூங்குறாங்க, அம்மா மடியில் வச்சதை தூங்குறாங்க அப்படின்னா தொட்டிலில் ஏன் வைக்க முடியல அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அது ஒரு முக்கியமான ஆட்டிசம் சிம்டம். அதே மாதிரி வந்து சில குழந்தைங்க ஆட்டிசமில் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா கதக்கிட்டே இருப்பாங்க, வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து நார்மலான குழந்தைங்களும் அதிகமாக மில்க் குடிச்சிட்டு கதக்குவாங்க, வாமிட் பண்ணுவாங்க. ஒரு சில ஆட்டிசமும் இதை வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை உங்கள் குழந்தை வந்து ஆட்டிசமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட் வச்சுக்கணும். ஆனால் 1.5 வயசுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆட்டிசம் அப்படின்னு ஒரு டெஃபினிஷனுக்குள்ளே வந்துட முடியாது. 1.5 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் தான் அந்த சைல்டோட பிஹேவியர் வந்து ஃபுல்லாக மாறும். அந்த ஆட்டிசம் சிம்டம்ஸ் அப்போ தான் அந்த 1.5 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளே தான் இந்த சென்சரி இஷ்யூஸ் அதிகமாகும், ஆட்டிசம் சிம்டம்ஸ் வந்து வெளிப்படும். அது வந்து 2 வயசுக்குள்ளே நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஆட்டிசம் சிம்டம்ஸு. ஸோ அப்போ தான் நம்ம வந்து நம்ம சைல்டு ஆட்டிசம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் குழந்தை பண்ணுச்சுன்னா நீங்கள் ஒரு டவுட் வச்சுக்கலாம், எதுக்கு ஒரு ஆட்டிசமாக இருக்கலாம் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வச்சுக்கலாமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் மோர் ஆட்டிசம் பற்றின வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.